வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப் சேனல். இந்த பதிவில் மிகவும் சுவையான சோயா கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். சோயா கிரேவி பண்ணுறதுக்கு மீல் மேக்கர் ஒரு 70 கிராம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமான சைஸ் மீல் மேக்கர், அதனால் நமக்கு ஒரு 2 to 3 minutes தான் எடுக்கும். ரொம்ப சின்னதாக இருந்தால் கொதிக்கிற தண்ணியில் போட்ட உடனே எடுத்துடலாம். பெரிய மீல் மேக்கராக இருந்தால் 2 to 5 minutes ஆகும். இது மீடியம் சைஸுன்றதுனால ஒரு 3 minutes தான் ஆச்சு. இது 3 minutesல நல்லா பாயில் பண்ணிவிட்டு நம்ம தொட்டு பார்த்தா சாஃப்ட் ஆகிடும். ப்ளைன் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு போட்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சா தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம 1/2 கப்பு கடலை மாவை ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு டேபிள் சால்ட் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்படின்னா கடலை மாவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு இது பதம் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் எதுவும் சேர்த்துக்கல. கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கடலை மாவை சேர்த்துக்கலாம். ஆனால் கடலை மாவு சேர்க்க தவிர்க்கிறது நல்லது, ஏன்னா அப்புறம் டேஸ்ட்டு வேறு மாதிரி வந்துடும். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் போடும்போது நம்ம இப்படி தான் போடணும்லாம் கிடையாது, ரஃப்பாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். எல்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக பொரிக்கணும்னு கிடையாது, அதனால் 80% வரைக்கும் பாயில் ஆகிற மாதிரி பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம். சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்புல போடும்போது. மீடியம் ஃப்ளேமில் 5 to 6 minutes வரைக்கும் விட்டு சாஃப்டாகிட்டு வெந்துட்ட உடனே எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் ஒன்று போட்டுடலாம். பேன் நல்லா சூடாகிட்ட உடனே 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் சூடாகிட்ட உடனே 2 ஏலக்காய் போட்டுடலாம். 2 பட்டை, 1 மராத்தி மொக்கு, கிராம்பு 4, கொஞ்சம் கல்பாசி, நட்சத்திர மொக்கு 1, 1 ஜாவித்ரி, 1 பிரிஞ்சி இலை. எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்ட உடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது வெந்தால் போதும், நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை. வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறின உடனே போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்ட உடனே மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். கறி மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிட்ட உடனே 1 கப் அளவுக்கு தக்காளியை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஏன்னா இப்போ நம்ம தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றினா தான் நம்ம பொரிச்சு வச்சதை போடும்போது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் தண்ணி இப்போ நிறையாவே ஊற்றிக்கலாம். இப்போ இது கொதிக்கணும், அதனால் கொதிக்க விட்டுடலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். 5 முழு முந்திரியும் 1 டீஸ்பூன் கசகசாவையும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/2 கப்பு திருகின தேங்காவையும் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பையும் 1/2 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து
நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது. கொதிக்கிறப்ப நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிறத எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குழம்பை கொதிக்க விட்டுடலாம். இப்போ எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும். இப்போ தூவி வச்சுருக்க கொத்தமல்லியை நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சோயா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.